லக்ஷ்மி, நீ சொல்றதுல நம்ம குழந்தைக்கும் எனக்கும் அப்படி ஒரு உணர்வு வந்தா ஓகே. அண்ணன் குழந்தையோட எப்படி? இல்ல, அண்ணன் குழந்தையும் ஒரு வகையில ரத்த சம்பந்தம் தானே. ஆமா இல்ல? சாரி வெற்றி, உங்ககிட்ட கூட என்னால உண்மையை சொல்ல முடியல. அவன் உங்க குழந்தை வெற்றி, என்ன மன்னிச்சிருங்க. அனு, தூங்கிட்டியோன்னு பார்த்தேன். தூங்கிட்டு தான் இருக்கேன். என்னம்மா வண்டி ஓட்டுறீங்க சக்தி? அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. பெட்ல தூங்கினா கூட இவ்வளவு நல்லா இருக்காது. இன்னொரு ரவுண்டு போலாமா? போலாமா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? சும்மா சும்மா பிரேக் போடக்கூடாது. நான் கோயில்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு தடவை கூட பிரேக் போடவே இல்லையே. போய் நான் உங்க மேல சாயற வரைக்கும் 10 அடிக்கு 10 தடவை பிரேக் போட்டீங்க. சரிம்மா, இந்த தடவை பிரேக் போடாம வண்டி ஓட்டுவான். அத்தை, நீ தூக்கத்துல எங்கேயாவது விழுந்துற போற. கண்ணை திறந்துகிட்டே போ. என்ன? அது வந்து அத்தை சும்மா ஒரு காமெடியா. ஆமாமா, அது வந்து ஆமா ஆமா. அத்தை, இன்னைக்கு கோவில்ல சூப்பர் சாமி தரிசனம். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. நல்ல தரிசனம் அத்தை. நீங்க 2 பேரும் சாமி கும்பிடவா கோயிலுக்கு போனீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு எனக்கு மட்டும் தெரியாதுன்னு நினைச்சா எப்படி? ஆமா. ஐயோ அத்தை, உள்ள ஒரு வேலை இருக்கு, நான் மறந்துட்டேன். போய் அத. ஏண்டி வேலையை வச்சுக்கிட்டா பைக்ல இன்னொரு ரவுண்டு போலான்னு சொன்னேன். இல்லத்த, மாத்தி தப்பா அல்ல. அது எனக்கு தோட்டத்துல தான் வேலை இருக்கு. நான் இப்படி போறேன். எங்கம்மா போற? இல்ல மாமா, அது பிரசாதம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஓ, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமாமா, ஆனா இவங்க சாமி கும்பிட போல. அப்போ ப்ளீஸ் சொல்லாதீங்க ப்ளீஸ். என்னம்மா? வேணாம் அத்தை. ஏண்டி, உன் கூட கல்யாணம் ஆன லட்சுமிக்கு குழந்தையே பிறந்துடுச்சு. நீங்க என்ன புது ஜோடி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? வள்ளியம்மா, நீ பேசுறத கேட்கும் போது 30 வருஷத்துக்கு முன்னால இதே கேள்விய எங்க அம்மா உன்னை பார்த்து கேட்டது ஞாபகம் இருக்கா? ஓகே. அம்மா டென்ஷன் ஆகாதம்மா. இது ஏதோ ஒரு ஜெனடிக் ப்ராப்ளம். திருத்திக்கலாம். அனு, நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. 30 வருஷம் கழிச்சு நம்ம பையன் கிட்ட இதே கேள்வியே கேட்காத. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அப்பா இல்லப்பா, கரெக்டா தான் சொன்னீங்க. ஆனா ராங் டைமிங். அப்படின்னா தப்பான நேரத்துல சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, அதை விடுங்க. நாங்க 2 பேரும் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக நாள் குறிக்கலான்னு சாமி கிட்ட போறோம். நீங்க எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க? இனிமே அவங்க எப்ப பெத்துக்கிட்டா என்ன சம்பந்தி? தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. யாரு முதல்ல குழந்தை பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடுன்னு சொன்னீங்க. என் பொண்ணு அந்த போட்டியில ஜெயிச்சுட்டா. அதனால சக்தி தம்பி எப்ப பெத்துக்கிட்டா என்னன்னு நினைச்சிருப்பாப்ல. அதத்தான் சம்பந்தி சொல்ல வந்த. அப்படி பார்த்தா லட்சுமியை கப்தானே எழுதி வைக்கணும். ஏய், என் பொண்ணு முதல்ல குழந்தை பெத்திருக்கும் போது எதுக்கடி அவளுக்கு எழுதி வைக்கணும்? மா, கரெக்டா சொல்லுங்க. தேனக்கா குழந்தை பெத்துக்கல. ஆபரேஷன் பண்ணி குழந்தைய டாக்டர் தான் வெளியில எடுத்தாங்க. லட்சுமி அக்காக்கு தான் சுகப்பிரசவம். என்ன ஒரு அரை மணி நேரம் வித்தியாசம், அவ்வளவுதான். ஏய், என்னடி புதுசா குழப்புற? உனக்கு கிடைக்காதது எனக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அனி, கோவப்படாதீங்க. இவ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றா. இல்லங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஆனா எனக்கு பொறாமலாம் கிடையாது. எது நியாயமோ அதை பேசுறேன். ஏய், அது நீ சொல்லாத, மாமா சொல்லட்டும். அப்படியா நினைக்கிற? மாமா, குழந்தையே பெரிய சொத்து தானே. அத சொத்துக்காகவா பெத்துப்போம்? உண்டாக முடியலன்னா இப்படி எதையாவது சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதுதான். பேசிட்டே இந்த டைம் ஆயிடும். வாங்க போல. சரி. சம்பந்தி,
பொதுவா சொல்ற மாதிரி சொல்லி பார்த்தேன். நீங்க என்னடா காதுல விழாத மாதிரி நகர்ந்து போயிட்டே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க சம்பந்தி? இந்த வீடு எங்களுக்கு தானே. அம்மா, மாமா சொன்ன வார்த்தையை தவற மாட்டாருமா. நீ ஏமா அவசரப்படுற? அத்தை, மாமா யாரு முதல்ல குழந்தை பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே இந்த வீடுன்னு சொன்னாரு. சரி, இப்ப எல்லாம் ஒன்னா தானே இருக்கோம். எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்காக நாம சண்டை போட்டுக்கணும்? நாங்க சாமி கிட்ட போயிட்டு வந்துடுறோம். மற்ற விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்குவோம். வள்ளியம்மா கிளம்புவா, கோயில் அடிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துடலவா? போமா. ஐம்பத்தி 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ பண்ண தப்பெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ இது இனியா இல்ல. 67, 68, 69, 70, 71. ஏங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்பாக்கு தலை வரையிட்டு இருக்கேன். நீதான் இவளை கண்டுக்கவே மாட்டேன்றியே. ஏண்டி அம்மா கிட்ட வந்து தலை சீவி விடுனா நான் சீவ மாட்டேனா? நீ ஏற்கனவே சீவன தலையெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப இதுவும் இனியா இல்லையா? கொடி என்ன? இல்ல பாப்பாக்கு தலை வர்றேன்னு சொன்னியே. வேண்டாம், நீங்களே நல்லா தானே வாரி விடுறீங்க. நீங்களே வாரி விடுங்க. வாடுறேன். இனியா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னதாமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வரியா? இல்ல 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 இல்ல, நீ நீ விளையாடுமா, விளையாடு. திரு, நீ இனியா இனியா கூட நீ விளையாடிட்டு இருக்கியா? சரி, விளையாடு விளையாடு. இந்தோ, என்ன இது? இனியாக்கு ஹார்லிக்ஸ் அண்ணி. இனியாவுக்கா? ஆமா, என் ரூம்ல தான் உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, நான் ஒருத்தி குழந்தைய கவனிக்கிறதே இல்லையா? அங்க பாரு, கையெல்லாம் நகம் நிறைய வளர்ந்துருக்கு. நீ என்ன பண்ற? அவ ஹோம்வொர்க் எழுதி முடிச்ச உடனே அவளுக்கு கொஞ்சம் நகம் வெட்டி விட்டுருமா? சரிங்க அண்ணி. இந்தா. இனியா, இந்த ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு ஹோம்வொர்க் பண்ணு. இரு, நான் எடுத்து வைக்கிறேன். ஏய், என்னடி கையில இவ்ளோ நகத்தை வளர்த்து வச்சிருக்க? இரு, வரேன். கை நீட்டு.
அந்த கை காட்டு. இனியா நகத்தெல்லாம் வெட்டி சுத்தமா வச்சுக்கணும். இப்படி எல்லாம் வளர விடக்கூடாதுன்னு. சரி. இப்ப பாத்தியா எப்படி இருக்குன்னு? வரேன் இரு. எல்லாரையும் தானே வர சொன்னேன். எங்க வெற்றி? மாமா ஃபேக்டரியில ஏதோ பிரச்சனைன்னு போயிருக்காரு மாமா. உன் குழந்தைக்கும் தங்கவேல் குழந்தைக்கும் ஒரே நாள்ல ஃபங்க்ஷன் பண்ணி பேர் வைக்கலான்னு இருக்கோம். சாமி அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. ஒரே நேரத்துல திரும்பவும் எதுக்கு சம்பந்தி? தனித்தனியாவே பண்ணிடலாமே. நம்ம சுவாமி ஒன்னா நடத்துறதா நல்லதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணலாம்? இங்க பாரு, இப்ப ஒண்ணும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். இதை அப்படியே விட்டுடு, நான் பாத்துக்கிறேன், அப்புறம் பேசிக்கலாம். 2 குழந்தைக்கும் பேர் வைக்கணும், நல்ல பேரா செலக்ட் பண்ணணும். அதுக்காகத்தான் உங்க எல்லாரையுமே வர சொன்னேன். அப்பா நீங்களா பார்த்து ஒரு நல்ல பேரா சொல்லுங்களேன்ப்பா. சொல்றேன். ரெண்டு மூணு நாளா நானும் தலை போட்டு உருட்டி பாக்குறேன், ஒண்ணு சரியான பேரா மாட்ட மாட்டேங்குது. அப்ப விட்டுடுங்க, அவங்க பிள்ளைக்கு அவங்களே பேர் செலக்ட் பண்ணிட்டோம். இல்ல சும்மா பேச்ச ஆரம்பிக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். நான் பேரெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அப்ப பேர் சொல்லுங்க சம்பந்தி. பேரை மறந்துட்டாரா? தெரியலையேம்மா. என்னடா பண்றீங்க? ஏதோ தேடிட்டு இருக்கீங்களா? நான் தேடுறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அப்ப நீ எதை தேடலையா மாமா? எனக்கு அப்பவே டவுட். இவர்தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. போங்க பேசாம போய் அப்படி நில்லுங்க. சரி. தேடுறேன்னா யோசிக்கிறதுக்கு பேரு தேடுறதுன்னு அர்த்தம் ஆயிருமா? அக்கா என்ன விஷயம்? 2 பேருங்களுக்கும் மாமா பேர் தேடிட்டு இருக்காரு. ஓ மாமா, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? தேவையில்லை, பொடிச்சிட்டேன். நல்ல தோரணையான பேரை நல்லா கேட்டுக்குங்க. ராஜாதி ராஜா, ராஜ மார்த்தாண்ட, ராஜகுல திலக, ராஜ கம்பீர, தொண்டை மண்டல செம்பியன் குணசேகர நாச்சி. ஐயோ சூப்பர் மாமா, அல்டிமேட். தேனுக்கா, நீங்கெல்லாம் எவ்வளவு யோசிச்சாலும்
இவ்ளோ நீளமான பேர்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. மாமா ஃபிக்ஸ் பெர்ஃபெக்ட் நேம். மாமா இந்த பேர் என் புள்ளைக்கு வேணாம். அத லக்ஷ்மி புள்ளைக்கு வச்சிருங்க. லட்சுமி, நீ என்னமா சொல்ற? பேரெல்லாம் நல்லாதான் இருக்கு மாமா. ஆனா கொஞ்சம் ரொம்ப மாடர்னா இருக்குல்ல. நான் எப்பவுமே அப் டேட்டா தாமா இருப்பேன். இல்ல வெற்றிக்கு கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதான். அப்போ தங்கவேலு உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான்பா. ஆனா ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ்ல இவன் பேரை கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஸ்கூலே விட்டுருமே. ஆமாப்பா. புரியுது புரியுது. பெருசா இருக்குல்ல, சின்னதா வேணும்னு நினைக்கிறீங்க. ஷார்ட் அப்படித்தானே? இப்ப சொல்றேன். அவர் சொல்றதுக்குள்ள நீ ஒரு நல்ல பேரை சொல்லிடுமா, இல்லனா உன் பேரை தலையில ஒரு மொக்க பேரை கட்டிட போறாங்கம்மா. நான் யோசிக்கிறேன். என்னக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க? பயம்தான். மாமா என்ன பேர் சொல்ல போறாரோ. முத பேரை கேட்ட உடனே தலை கிருகிருன்னு சுத்துது. கவலைப்படாத லட்சுமி, அவருக்கு முன்னால நான் உன் குழந்தைக்கு நல்ல பேரா யோசிச்சு சொல்றேன். அத்தை நீங்களுமா? அண்ணி, நானும் உங்க பையனுக்காக ஒரு பேரை யோசிக்கட்டுமா? இருங்க. போச்சு போ சுத்தம். சூப்பர். கபாலி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. முதல் நாளே என் ஃப்ரெண்டு செல்போன்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டான். சரி, பேரை யோசிச்சிங்களா? அது பேரு தான்டா. லட்சுமி, உன் குழந்தைக்கு இந்த பேரை வச்சிடலாமா? மாமா பேர் நல்லாதான் இருக்கு, ஆனா கொஞ்சம் வயசானவர் மாதிரி ஃபீல் ஆகுது. வேணும்னா இவனுக்கு வயசானதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். வேற ஏதாவது பேர் சொல்லுங்க மாமா. லட்சுமி, கண்ணாயிரம். கைதி கண்ணாயிரமா சம்பந்தி? அது பழைய படம். மனோகர், வீரப்பா, ராஜசுலோச்சனா எல்லாருமே நடிச்சது. அதுல ஒரு பாட்டு கூட வருமே. கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் உலகம் வாழை விரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் உலகம் வாழை விரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்சி கொஞ்சி வள்ளியம்மா, நான் வாய பொளந்து ரசிக்கிற அளவுக்கு உனக்குள்ள இவ்வளவு திறமையா? இன்னொரு பாட்டு எடுத்து விடுமா? சும்மா இருங்க. பேர் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பாடு பாடுன்னு சொல்றீங்க? மறுபடியுமா? ஓ, அத நம்ம மறந்துட்டோமே. சாரி லட்சுமி, உன் குழந்தைக்கு வேற நல்ல பேரா நான் யோசிச்சு சொல்றேன். ஈசத்து போதும். வள்ளியம்மா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப சொல்ல போறதை எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. என் பேரு நாச்சிமுத்து. அதனால தேன்மொழி பையனுக்கு முதலாம் நாச்சிமுத்துன்னு வைக்கலான் இருக்கேன். லட்சுமி பையனுக்கு இரண்டாம் நாச்சிமுத்துன்னு வைக்கலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க எல்லாரும்? என்னப்பா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கும்போது ஏன் முதலாம் நாச்சிமுத்துன்னு இருக்கக்கூடாது? அப்பா போதும்பா, இதுக்கு மேல எங்களால பொறுத்துக்க முடியல. எங்களை விட்டுருங்கப்பா. இதுக்கு மேல பெட்டரா என்னால யோசிக்க முடியாதுப்பா. இனிமே அவன் பிள்ளைக்கு அவங்களே பேரை செலக்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கோ. எல்லாரும் தப்பிச்சோம்.